ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பரம சந்தோஷத்தில் இருக்கேன். ஏன்னு கேளுங்களேன், நேற்று வரைக்கும் எனக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பை ஏற்கிறதுக்கு கொஞ்சம், ஏன்னா இவங்களுடைய தயவுல, திமுக கூட்டணி கட்சிகளோட தயவுல பதவி ஏற்க வேண்டியது இருக்கு. ஸோ இவங்க நாளைக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களோ, ஸோ இது நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு செக் வச்ச மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவர் ஆட்சி நடத்தும் போது அவர் நினைச்ச விஷயங்களை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணோட்டங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாத்துக்குமே முதல்வர் விஜய் அவர்கள் தரமான பதிலடியே, அதுவும் முதல் உரையிலே சொன்னார் பாருங்க, வேற மாதிரி தரமான சம்பவம். ஸோ அதுக்கு இப்பவே உடனடியாக பார்த்தீங்கன்னா எதிர்மொழியிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் பதிலடியா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு அதை முதல் கையெழுத்து போட்ட அந்த திட்டத்துல இருந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள், அதாவது கதல் சத்தம்லாம் அங்கிருந்து ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருக்கும் தரமான விளக்கமான பதிலடி தான் இந்த உரையில் நம்ம கொடுக்க போறோம். ஸோ ஃபுல்லா வீடியோ பாருங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அதாவது முதல்வர் விஜய் அவர்களுக்கு செக்லாம் வேற வைக்க முடியாது, உங்களுக்கு தான் செக் வச்சிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, அதாவது நான் இப்பதான் வந்திருக்கேன், இங்க யாருக்குமே 10 லட்சம் கோடி ரூபாய் கடல்ல வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னும் நம்ம உள்ளவே பார்த்தாதான் எங்க என்ன எது கிடக்கு எது இல்லைங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதனால நான் இப்போ முதல்ல எடுத்த உடனேயே அந்த வெள்ளை அறிக்கை வெளியிட போறேன், ஓகேவா? ஸோ அதை வெளியிட்டதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி திட்டங்கள்லாம் செயல்படுத்துறேன் அப்படின்னாருல. எடுப்பிலேயே பணம் இல்லை, எல்லாத்தையும் வலிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு போட்டார்ல. இத சத்தியமா சொல்றேன், திமுக உள்ள எவனும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சோ அவ்வளவு வெறுக்கும் காண்டாம இருக்கும். ஐயோ, நாம இவரு வேற மாதிரி நினைச்சிருந்தோம், எடுப்பிலேயே முதல் உரையிலே முதலமைச்சராக பதவி வச்சு முதல் உரையிலே இப்படி போட்டு புழக்காங்க அப்படின்ட்டு சரியான காண்டாயிட்டாங்க. அதுலதான் பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஓடி பாத்தீங்கன்னா ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணிருக்காரு. அதாவது நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராக. என்ன கேட்டீங்கன்னா, இங்க எடுப்பிலேயே முதல்வருடைய பணம் இல்லைன்னு சொல்றீங்க, அதெல்லாம் இருக்கு, அதை செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு மனசும் அதுக்குண்டான திறமை தான் இருக்கணும். நீங்க சொன்ன திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு நாங்களாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வலிச்சு வச்சிடலாம் போல. அதாவது அது கடன் பாத்தீங்கன்னா வரம்புக்கு உட்பட்டுள்ள கடன் தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நீங்க செய்யற உங்களால திறமைக்கு வச்சு செய்ய முடியலன்னா அதுக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்துட கூடாது. நீங்களா வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, நாங்க தான் போன அந்த சட்டமன்ற தொடர்லயே எவ்வளவு கோடி ரூபாய் கடன் இருக்கு தெளிவா அறிவிச்சிட்டோமே. அதுக்கப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா திட்டங்கள்லாம் நீங்க சொன்னீங்க. சோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்கள போட்டு பழந்துட்டார்ல, தாக்கிட்டார்ல, அங்க எல்லாத்தையும் வலிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, கஜனாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை வேற வெளியிட போறேன்னு சொன்னோன்னா வேலை எடுத்து போயிட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு ஐயோ அப்படின்ட்டு உடனே கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. சோ இதுக்கு நாங்க என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, இப்பவும் முதல்வர் விஜய் அவர்கள் தான் சொன்ன திட்டம் செயல்படுத்த மாட்டாலும் சொல்லல. உங்க லட்சணம் என்ன, நீங்க இவ்வளவு நாள என்னத்தை பண்ணிட்டு போயிருக்கீங்க, உள்ள என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் வெள்ளை அறிக்கையை நான் வெளியிடுறான்னு இருக்காரு. சோ அதுக்குதான் இவ்வளவுக்குள்ள பதட்டம். எடுப்பில் நீங்க இப்படி பேசலாமா? அப்படிதான் பேசுவோம். நாங்க மாசத்துக்காக வந்திருக்கோம், நாங்க அப்படிதான் பேசுவோம். ஏன்னா உங்களுடைய பித்திரலாட்டெல்லாம் மறைச்சு நாங்க புத்தினா அப்படி பூசி முழுவதற்காக வரலையே. நாங்க அதிமுகவா? புது மாச்சு டிவிக்கே அடிச்சார்ல முதல் பள்ளி சிக்ஸரு நாட்டங்கள் வீட்டுல மு.க. ஸ்டாலின் அவருக்கு எங்க நம்மளுடைய உள்கத்து உள்வரலாம் எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணுனா வெளியே விட்டுருவாங்க அப்படின்ட்டு முதல் இதுலயே பயந்து போய் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணத்தை வெளியிட்டிருக்காங்க. இதுல இவங்களுடைய கட்சிக்காரங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இப்போ பாத்தீங்கன்னா, அதாவது இது வரைக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா 100 யூனிட் மின்சாரம் இலவசமா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் இருக்காரு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு பொருளை கிளப்புறாங்க. அதாவது இனிமே எல்லாருக்கும் இலவச மின்சாரம் கிடையாது, 500 யூனிட் வரை யூஸ் பண்றவங்க தான் இலவச மின்சாரம் சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாருக்கும் 100 யூனிட் இலவசம் இது மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம். இவர் இப்படி மாத்தி பேசுறாரு பாருங்க. முதல்ல என்ன சொன்னாரு, எல்லாருக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் 200 யூனிட் மின்சாரம் தான் இலவசம் சொன்னாரு. இப்போ 500 யூனிட் வரை யூஸ் பண்றவங்க தான் இலவச மின்சாரம் சொல்றாரு. இது எப்படி ஏற்படுதா இருக்கும்? முதல் திட்டமே தவறா போய் சேர்ந்திருக்கு, இவர் எவ்வளவு பித்தலாட்டம் பண்றாரு பாரு, அப்படி இப்படின்னு நான் ஆரம்பிச்சிட்டாங்க கதறல. எப்பா ராசாக்களா எல்லாரும் இங்க வா, முதல்ல நல்லா புரிஞ்சுடுங்க. அவர் சொன்னல எதுவும் மாத்தி பேசல. 200 யூனிட் மின்சாரம் இலவசங்கிறது ஒரு யூனிட் 500 யூனிட் வரை யூஸ் பண்றவங்களுக்கு. ஆமா, 500 யூனிட் தாண்டி யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவன் எவ்வளவுக்குள்ள பெரும் பணக்காரனா இருப்பான். நடுத்தர வர்க்கத்தில் நீங்க யூஸ் பண்ணாங்களே, மிஞ்சி போனா 300-400 யூனிட் யூஸ் பண்ணுவீங்க. அதுவும் ஒரு 500 யூனிட் வரை கொடுத்துருக்காரு. அதாவது கடித்தட்டு ஒரு யூனிட்ல இருந்து 500 யூனிட் வரை யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம். ஆமா, வறுமை கிட்டுக்கு கீழே நடுத்தர மக்களுக்கு இலவசம் கொடுத்துருக்காரு. அதுக்கு மேல 500 யூனிட்டுக்கு மேலேயும் நீ யூஸ் பண்றன்னா நீ பணக்காரனா இருப்ப, நிறைய வச்சிருப்ப, உனக்கு எதுக்கு இலவச மின்சாரம் கேட்க? 500 யூனிட் இதுக்கு மேலே யூஸ் பண்றவன் எவ்வளவுக்குள்ள ஒரு பெரும் பணம் படைச்சவனா இருப்பான், அவனுக்கு இலவசம் எதுக்கு கொடுக்கணும்னு கேட்கிறேன். சரியா கொடுத்துருக்காரு. சோ இதுல என்னத்தை குறை கண்டுபிடிச்சீங்க? அவர் சொன்னதை மாத்தலையா? இப்ப எல்லா குடும்பங்களும் பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணாலும் பாத்தீங்கன்னா 300-400 தான் வரும். அவர் 500 யூனிட் வரைக்கும் கரெக்டா கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் உள்ளவங்க தான் வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களா இருப்பாங்க, நடுத்தர வர்க்கத்தினா இருப்பாங்க. 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றவன் எவ்வளவு பெரிய இதா இருப்பான், பணக்காரனா. சோ அவனுக்கு இலவசம் கொடுக்கணும். சோ தரமா பண்ணிருக்காரு. அதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? வந்துட்டாங்க உடனே ஏதாவது ஒண்ணு கிடைச்சாதா, நம்ம அதை பிடிச்சி ஏதாவது நொட்ட சொல்லிடணும் அப்படின்ட்டு.
இங்கெல்லாம் அதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் வேற மாதிரி காலம் மாறி போச்சு, நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமானது என்ன கேட்டீங்கன்னா, எல்லாரும் நம்மகிட்ட கேட்டானுங்க நம்ம ஓட்டு போடும்போது, நீ வந்து டிவிக்கு ஓட்டு போட்டு நம்ம பெருமையா நம்ம காமிச்சோம்ல ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போதும் அதை பத்தி பேசும்போது சரி, இனிமே எப்படி இருக்குன்னு பாரு, நாடு நாசமா போயிடும், இதனால என்ன பயன் என்ன பயன் என்ன பயன் கேட்டான். அப்படி கேட்டவனுக்கெல்லாம் நான் சொல்றேங்க வா, முதலமைச்சராகி முதல் உரையில சொன்னது, அதாவது நான் ₹1 கூட தொட மாட்டேன் லஞ்சமா. நான் ஆணித்தரமா சொல்றேன், அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொன்னதுதான். அதாவது என் கூட்டவும் சேர்த்து சொல்றேன், ஐயோ நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்னு கனவுல நினைச்சாதீங்க. அந்த எண்ணம் தான் இப்ப இரைஸ் பண்ணிருங்க. நான் லஞ்சமா கூட யாரையும் வாங்க விட மாட்டேன், இது அப்படி கிடையாது, நான் வேற மாதிரி அப்படின்ட்டு முதல் உரைகளே காட்டமா கட்டன் ரைட்டா சொன்னார் பாருங்க மனுஷன். அதுக்கு தான் ஓட்டு போட்டோம். என்ன பயனா, அவர் வந்து இங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த அரசுக்குள்ள வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மனுஷன் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற வேட்கையில வந்திருக்காரு. ஸோ எந்த முதலமைச்சர் இது வரைக்கும் ஆச்சு இந்த தமிழ்நாட்டில் பதவியேற்ற உடனே இவ்வளவுக்குள்ள ஆணித்தரமா ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம், ஒரு பைசா வாங்க மாட்டேன், என் கூட எவனும் கனவுல கூட நினைச்சாத இந்த வந்துட்டு நம்ம அப்படியே பண்ணலாம் இப்படி பண்ணலான்ட்டு, அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான சொன்னார் பாருங்க, அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி ஒரு கூட்டு சேர்ந்துக்கலாம், இங்க ஒரு சென்டர் பவர் ஆஃப் சென்டர், இங்க ஒரு பவர் ஆஃப் சென்டர், அதெல்லாம் கிடையாது. இங்க மெயின் ஒரே பவர் சென்டர் நான் தான், என் தலைமை தான், இங்க வேற எந்த இது இருக்க முடியாது அப்படின்னு ஒரு போடு போட்டாரு பாருங்க. அதெல்லாம் சும்மா மாஸ்டர் ஸ்ட்ரோக். நாங்க ஏன் விஜயவர்களுக்கு முதல்வர் விஜயவர்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காக தான், இந்த மாசத்துக்காக தான். எங்க நடக்கும் இப்படி எந்த முதலமைச்சருக்கு பதவி வச்ச உடனே அப்படி சொல்லியிருக்காங்க சொல்லுங்க அப்போ. முதல் இடத்துல வெள்ள அறிக்கை என்னென்ன இருக்கு டீட்டெயில் வெளியிடுறேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் சொன்னதால் நிறைவேற்றுறேன், சொல்லாதையும் நிறைவேற்றுறேன். செக் யாருக்கு தெரியுமா, அதாவது இந்த ஆதரவு கொடுத்தாங்கல்ல திமுக கூட்டணியில நாங்க தொடருவோம், ஆனா வெளியில இருந்து எங்களுடைய ஆதரவு கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தான். ஏன்னா இவங்க இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய அந்த திட்டங்கள்ல எதிர்த்தாலோ இல்லைன்னா விஜய் அவர்கள் திமுகவை எதிர்க்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணி நாங்க அந்த வெளியில வரோம், இந்த ஆதரவை நாங்க தொடர முன் வரல அப்படின்னு சொன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அந்த தப்பை பண்ணவே முடியாது. ஏன்னா முதல்வர் விஜய் அவர்கள் நல்ல நல்ல திட்டங்களை மக்களுக்காக பண்றாரு. ஸோ நீங்க அதை அவர் நம்மளுடைய ஆதரவு வாபஸ் வாங்கிட்டு இவரை வந்து நம்ம வீல் சேரைய வச்சிடலாம், கவுள வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் மக்கள் விட மாட்டாங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அவர் திரும்ப வரும்போது இதை விட மெஜாரிட்டி ஹைட்ல ஜெயிப்பாரு. ஏன்னா இன்னைக்கு அவர் பேசின உரைங்கிறது முதலமைச்சரா பதவி வச்சு அவர் பேசின ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வேர்ல்டு லெவல் ரீச் ஆயிட்டு ஒரு தரமான ஸ்பீச்சை பவர் பேக் ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்ப அதிமுக ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டாங்க, இன்னும் இங்க சரிஞ்சிச்சு, அங்க வந்து பாதி பேர் இப்ப ஆட்டோமேட்டிக்கா டிவிக்குள்ள வந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ அதுவும் நடக்க போகுது. ஸோ ஸ்ட்ராங் ஆயிடுவாரு. ஸோ அதனால வந்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு அதான் சந்தோஷம். அதாவது எங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய திமுக கூட்டணியில் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கல்ல, அதாவது நாங்க போட்ட பிச்சையில தான் திமுக பிச்சையில தான் இவர் ஆட்சி அமைச்சிருக்காரு, பிச்சையில தான் ஆட்சி அமைச்சிருக்காருன்னு. ஏன்னா இது என்னடா வார்த்தை இது, அவர் 108 தொகுதி சிங்கிள் மெஜாரிட்டி அதுவும் திமுக அடிச்சு ஜெயிச்சிருக்காரு. இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவை, அதனால அவங்க கூட்டணி கட்சிகளோட நீங்க ஆட்சிக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ அப்படி இல்லை, நீங்க ஆதரவு திரட்டாலும் அவர் வேற வகையில் ஆதரவு திரட்ட முடியும். அப்பவும் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இல்ல அவர் வந்து கொள்கை தான் சொன்னாரு, ஒரு பிஜேபி கூட கூட்டணியில் உள்ளவங்க கூட்டிருக்காரு அப்படின்னு விமர்சனம் பண்ணுவீங்க. உங்க விமர்சனம் கிடையாது, அவரே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா நம்ம அது வேண்டாம், அவரு கேட்டா எங்கனாலும் ஆதரவு கொடுக்க ரெடியா இருந்தாங்க. புரியுது இல்ல? இப்போ உங்ககிட்ட எல்லாம் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் வராதுன்னு நினைச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்தாங்க, நீங்க வந்துட்டீங்க, அவ்வளவுதான். அது உங்களுக்கு தான் உங்களுக்கு ஒரு பேரை கொடுத்துருக்காரு பெருந்தன்மையா. இப்போ விஜய்க்கு முதல்வர் விஜய்க்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்க அப்படிங்கிற பேர்ல தான் உங்களுக்கு உங்க கட்சிக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளவுக்குள்ள இளைஞர்கள் படை மக்கள் படை வாழ்த்திருக்காங்க பாத்தீங்கல்ல. நீங்க போறப்ப இது வரைக்கும் அப்படி ஒரு கூட்டத்தை உங்களால கனவுல கூட பார்த்துக்க முடியுமா? சோ உங்களுக்கு ஒரு பெருந்தன்மையை ஏற்படுத்தி கொடுத்தவர் முதல்வர் விஜய் அவர்கள். அதுக்கு நீங்க நன்றி தெரிவிக்கணும். இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல எத்தனை பேர் வந்து நின்றுப்பாங்க, நீங்க போற தலைவருக்கு யாருக்கா வாழ்த்து தெரிவிச்சிருப்பாங்களா? ஆனா இப்ப எப்படி எல்லாத்தையும் மாத்திட்டாரா, ஆட்டத்தையும் மாத்திட்டாரா? சோ அதான் அதுக்கு தான் நாங்க முதலமைச்சருக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு ஒரு மாசத்தை நாங்க ஏற்படுத்திருக்கோம். இன்னும் இருக்கு ஆட்டை, இதுக்கே எப்படி கதறினா அப்படி இன்னும் ஒவ்வொரு திட்டங்களா ஒவ்வொரு இன்னும் வந்து இந்த தில்லுமுள்ளு பண்ணிருக்காங்கல்ல திமுக. அந்த இதுக்கு முன்னாடி எந்தெந்த அதிகாரிகள் அமைச்சர்கள்லாம் பாத்தீங்கன்னா தப்பு பண்ணாங்களோ அவங்களுடைய எல்லாத்தையும் தோண்டி துருவி ஒவ்வொரு, அதாவது முதல்வர் படத்தை சொல்லுவாங்கல்ல, இவன் நம்மள சும்மா பண்ணையா ஆப்போசிட்டு, அதாவது எங்க போய் என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க தோண்டி துருவி எடுக்க போறான்னு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புட்டு புட்டு அமலமாகும். முடிஞ்சு போச்சு, சோழியை முடிச்சாங்கிற மாதிரி இனிமே உங்களுடைய அந்த பாச்சாலாம் முதல்வர் விஜய்கிட்ட பழிக்காது. ஸோ அதனால இன்னைக்கு முதல் உரையிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் திமுக ஸ்டாலின் அவர்ல விளவழக்க வச்சுட்டார்ல, அதை நினைச்ச சந்தோஷம். அவரு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு வந்து ஒரு அறிக்கை விட்டார்ல, அதை பார்த்தும் சந்தோஷம். ஸோ நல்லா இருக்குல்ல ஆட்டம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு முதல்வர் விஜய் அவர்கள் முதல் அந்த
ஸ்பீச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக அடித்த விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பெருமையா இருக்கேன். முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு இருந்துச்சு. நீங்க சரி, ஓகே. நம்ம அடுத்தது கட்ட அரசியல் பார்த்து நம்மளுக்கு அடுத்த வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம்.